ஜெம் டிவி நேயர்களுக்கு மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்க இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு ஒரு அருமையான திருப்புகளோடு இன்றைய இசை நிகழ்ச்சியை துவங்கலாம். கனகந்திரல் கின்ற பெருங்கிரி தனில் வந்து தகன் தகன் என்றிடு கதிர் மிஞ்சிய செண்டை எறிந்திடு கதியோனே கடமிஞ்சி அனந்த விதம்புணர் கவளந்தனை உண்டு வளர்ந்திடு கரியின்றுனை என்று பிறந்திடு முருகோனே பணகந்துயில் கின்ற திறம் புனை கடல் முன்பு கடைந்த பரம்பர படரும் புயல் என்றவர் அன்புக்குள் மருகோனே பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவையின்று கழிந்திட வந்தருள் புரிவாயே அனகன் பெயர் நின்றுருளுந்திரி பரமுந்திரி வென்றிட என்புடன் அனகன் பெயர் நின்றுருளுந்திரி புறமுந்திரி வென்றிட என்புடன் அடலும் தன குந்திரல் கொண்டவர் புதல்வோனே அடல் வந்து முழங்கியடும்பிரை டுடுடுண்டுடுடுண்டுடுண்டென அதிர்கின்றிட அண்ட நெறிந்திட அதிர்கின்றிட அண்ட நெறிந்திட வரும் சூரர் மனமும் தழல் சென்றிட அன்றவர் உடலும் குடலும் கிழி கொண்டிட மயில் வென்றினில் வந்தருளுங்கன பெரியோனே மதியும் கதிருந்தரவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே. திருப்புகழ், அதாவது நம்முடைய தமிழர்களுக்கெல்லாம் முருகப்பெருமானுடைய இந்த திருப்புகழ் ரொம்ப 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 சாக்கியமானது. திருப்புகழ் படிக்க படிக்க அந்த இடமானது சுபிக்ஷம் பெறும். இந்த ஆங்கில புத்தாண்டிலே திருப்புகழோடு நாம் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கி இருக்கின்றோம். திருத்தணி நம்முடைய ஆறுபடை வீட்டிலே 5வது படை வீடானது. இந்த 5வது படை வீடான திருத்தணியிலே படி உற்சவமானது மிக மிக சிறப்பாக நடைபெறும். இந்த டிசம்பர் மாதத்திலே, டிசம்பர் மாத கடைசியிலே படி உற்சவமானது மிக சிறப்பாக நடைபெறும். கடந்த பல்லாண்டுகளாக இந்த படி உற்சவமானது நடைபெற்று வருகின்றது. திருப்புகழ் மணி என்பவர் இந்த படி உற்சவத்தை முதலாக நடத்த துவங்கினார். அது ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருந்த காலம். ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருந்த காலத்திலே இந்த டிசம்பர் 31ஆம் தேதி மக்கள் எல்லாம் அந்த உள்ளூரிலே வசிக்கின்ற துரைமார்களுக்கெல்லாம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வதற்காக உள்ளூரில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் உள்ளூரில் இருக்கின்ற துரைமார்களை பார்ப்பதற்காக இரவு 12 மணி அளவிலே செல்வார்களாம். 12 மணிக்கு புத்தாண்டு பிறக்கின்றது, துரை அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று செல்வார்களாம் திரள் திரளாக. இதனை பார்த்த திருப்புகழ் மணி அவர்களுக்கு நெஞ்சம் கொதித்தது. காரணம், இரவு 12 மணிக்கு இவர்கள் மனிதர்களை கண்டு அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக செல்கின்றார்களே, அதுவும் நம்மை அடக்கி ஆள்கின்ற வெள்ளையர்கள், அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக இவர்கள் செல்கின்றார்களே, இவர்களை எப்படி நாம் கையாள்வது என்று யோசித்து இந்த திருப்புகழ் படி உற்சவத்தை துவங்கினாராம். 365 படிகள் கொண்டது இந்த திருத்தணி மலை. இந்த 365 படிகளுக்கும் ஒவ்வொரு படிக்கும் ஒரு திருப்புகழ் பாடி அந்த பூஜையை இரவு நேரத்திலே நடத்தி அதிலே மக்களை எல்லாம் வரவழைத்து, எல்லோரும் இரவு நேரத்திலே மனிதர்களை போய் வணங்காதீர்கள், இறைவனை வணங்குவோம், இறைவனை வணங்கி நற்கதி பெறுவோம். அதுவும் திருப்புகழ் பாடினால் அந்த திருப்புகழ் பாடுகின்ற இடத்திலே நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது உறுதி.
ஆகவே திருப்புகழை பாடி முருகப்பெருமானை வணங்குவோம் என்று இந்த பூஜையை ஏற்பாடு செய்தாராம் முதலாக. அன்று தொடங்கி இன்று வரை இந்த படி உற்சவமானது மிக மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. திருத்தணி கோவிலை பற்றி இந்த வேளையிலே நாம் பார்ப்போம். ஆக இந்த திருப்புகழ் திருத்தணி படி உற்சவமானது மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த வேளையிலே இந்த திருத்தணியினுடைய சிறப்புகளை பற்றி நாம் இந்த ஆங்கில புத்தாண்டிலே அறிந்து கொள்வோம். எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே செல்கின்றேன். இந்த திருத்தணி தமிழகத்தினுடைய வடக்கு எல்லையாக விளங்கும் ஒரு அற்புதமான ஊர். முருகப்பெருமானுடைய 5ஆம் படை வீடாக இந்த திருத்தணி விளங்குகின்றது. முருகப்பெருமானுடைய அதிசக்தி வாய்ந்த தலங்களுள் ஒன்று இந்த இடம் திருத்தணி. அதாவது முருகப்பெருமான் சினம் தணிந்து வந்து அமர்ந்த இடம் திருத்தணிகை. இந்த இடமானது அரக்கோணத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது. சென்னைக்கு வடமேற்கே 84 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த ஆலயமானது இருக்கின்றது. தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து கோபம் தணிந்து அமர்ந்த தலம் திருத்தணிகை. அதனால்தான் கோபம் தணிந்து அமர்ந்த இடமானதால் திருத்தணிகை என்று பெயர் பெற்றது. திருத்தணி முருகன் கோவில் மிகவும் பழமையானது. அருணகிரிநாத பெருமான் இத்தலத்தை போற்றி 63 திருப்பாடல்களை பாடியிருக்கின்றார். அதனால்தான் நிகழ்ச்சியின் துவக்கத்திலேயே நான் திருப்புகழ் பாடி இந்த நிகழ்ச்சியை துவங்கினேன். இத்தலம் 600 ஆண்டுகளுக்கு முன்பே மிகவும் புகழ்பெற்று இருந்திருக்கின்றது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பல்லவ சோழ மன்னர்களால் இத்தலம் போற்றப்பட்டது என்பது வரலாறு. பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள், வடலூர் ராமலிங்க அடிகள், கந்தபைய தேசிகர், கச்சியப்ப முனிவர், கச்சியப்ப சிவாச்சாரியார் மற்றும் அருணகிரிநாதர் முதலிய சான்றோர்கள் திருத்தணி முருகனை பெரிதும் புகழ்ந்துள்ளனர். சமீபத்திலே நம்மோடு வாழ்ந்து மறைந்த திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் திருத்தணியை பற்றி நிறைய பேசியிருக்கின்றார். சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மணந்து கொண்டார் இந்த ஆலயத்திலே முருகப்பெருமான். இந்த மலையின் சிறப்பு, இந்த மலையின் இரு பக்கங்களிலும் மலை தொடர்ச்சி பரவி உள்ளது. வடக்கே உள்ள மலை வெண்மையாக இருப்பதால் பச்சரிசி மலை என்றும், தெற்கே உள்ள மலை கருநிறமாக இருப்பதால் புண்ணாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகின்றது. சரவண பொய்கை என்ற புகழ்மிக்க குமார தீர்த்தம் என்ற திருக்குளம் மலை அடிவாரத்திலே அழகாக இருக்கின்றது. இந்த திருக்குளத்தை சுற்றி பல மடங்கள் இருப்பதால் இது மடம் கிராமம் என்று அழைக்கப்படுகின்றது. குளத்தின் கிழக்கு கரையிலிருந்து மலையை பார்த்தால் வளைவாக இடம்பெற்ற மாமலையை போல் இருக்கும். இந்த காட்சி மிகவும் அழகாக தெரியும். ஆகையால் தான் அருணகிரிநாதர் இதை அழகு திருத்தணி மலை என்று புகழ்ந்து பாடியிருக்கின்றார். முருகப்பெருமான் தன் கிரியாசக்தியாகிய தெய்வானையை திருப்பரங்குன்றத்திலே திருமணம் செய்து கொண்டார். இச்சாசக்தியாகிய வள்ளியம்மையை திருத்தணியிலே திருமணம் செய்து கொண்டு இனிது வீட்டிருக்கின்றார். இந்த ஆலயத்திற்கு திருமணத்தடை உள்ளவர்கள் வந்தால், அதாவது திருமணத்தடை உள்ளவர் ஜாதகர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்தால் அவர்களுக்கு விரைவிலே திருமணம் நிச்சயமாகும் என்பது உண்மை. ஆகவே இந்த பிறந்திருக்கின்ற 2025ஆம் ஆண்டிலே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்கள் எல்லாம் திருத்தணி சென்று முருகனை வழிபடுங்கள். இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகும். வடலூர் ராமலிங்க அடிகள், கந்தப்பைய தேசிகர், கச்சியப்ப முனிவர், கச்சியப்ப சிவாச்சாரியார், அருணகிரிநாதர் போன்ற பல மகான்கள் பாடிய திருத்தலம் இந்த திருத்தணி. இந்த திருத்தணியிலே வழிபடும் முறைகளை நாம் பார்ப்போம். திருத்தணிக்கு செல்லும் பக்த கோடிகள் முதலில் குமார தீர்த்தம் என்ற சரவண பொய்கையில் நீராடி சுத்தம் செய்து கொண்டு தோய்த்து உலர்ந்த நல்ல அழகான ஆடைகளை அணிந்து திருநீறு பூசி ருத்ராட்சம் முதலிய சிவ சின்னங்களை அணிந்து கொண்டு பக்தியோடு மலை ஏற வேண்டும். மலை ஏறும்போது முருகாச்சரணம் முருகாச்சரணம் என்று கூறிக்கொண்டு மலை ஏற வேண்டும். மலை ஏறும்போது மற்றவற்றை பற்றி பேசக்கூடாது. முடிந்தால் திருப்புகழை பாட வேண்டும்.
திருப்புகழை பாடினால் முருகன் உருகுவான். ஆகவே திருப்புகழை பாடிக்கொண்டு மலை ஏற வேண்டும். மலை உச்சியை அடைந்ததும் கிழக்கு பிரகாரத்தில் உள்ள கொடிக்கம்ப விநாயகரையும் ஐராவத யானையையும் தரிசிக்க வேண்டும். அதன் பின்பு தெற்கிலே உள்ள இந்திர நீல சுனையை தரிசித்துவிட்டு பின் கோவிலின் உள்ளே சென்று ஆபத்சகாய விநாயகரையும் அருகிலே உள்ள வீரபாகு முதலிய வீரர்களையும் குமாரலிங்கேஸ்வரரையும் வணங்க வேண்டும். அதன் பின்பு மூலஸ்தானத்திலே இருக்கின்ற ஞான சக்திதரர் என்கின்ற முருகனையும் வள்ளி தெய்வானையையும் ஒன்றாக வழிபட வேண்டும். இப்படி வழிபட்டால் நம்முடைய வாழ்விலே எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது உறுதி. பிறந்திருக்கின்ற இந்த 2025ஆம் ஆண்டிலே நாம் நம்முடைய ஜாதக தோஷங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றால் திருத்தணிகை சென்று, எதற்காக இதை விசேஷமாக சொல்கின்றேன் என்றால், மற்ற எங்குமே நடக்காது இந்த படி உற்சவமானது இந்த புத்தாண்டு பிறக்கின்ற வேளையிலே திருத்தணியிலே நடைபெறுகின்றது. ஆகவே இந்த படி பூஜையை தரிசித்து முருகப்பெருமானை மனம் கனிந்து அவனை தரிசித்து உள்ளம் உருகி நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் முருகப்பெருமானுடைய பாதங்களிலே வைத்தால் முருகப்பெருமான் நிச்சயமாக நமக்கு நல்லருள் புரிந்து பிறந்திருக்கின்ற இந்த 2025ஆம் ஆண்டிலே நாம் வாழ்வதற்கு நல்ல வழியை அவன் சொல்லித் தருவான். நம்முடைய ஜாதக தோஷங்கள் நிச்சயமாக நீங்கும் என்பது உறுதி. ஆகவே அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய மனமார்ந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பிறந்திருக்கின்ற புத்தாண்டிலே எல்லோருடைய இல்லங்களிலேயும் மகிழ்ச்சி தங்க வேண்டும், 16 பேரும் எல்லோரும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருத்தணி முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா.